மெக்சிகோ, கனடா, சீனா இந்த 3 நாடுகள்ல இருந்தும் யுஎஸ்க்கு இம்போர்ட் பண்ற பொருட்களுக்கு வரி கடுமையா விதிக்கிறதா ட்ரம்ப் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. கனடாவும் நாங்களும் திரும்பவும் வரி விதிப்போம் அப்படின்னு சொல்லி கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோவும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது எந்த வகையிலான ஒரு வர்த்தக போரா இது நிறைவு பெறும், இதுல யாருக்கு பாதிப்பு அதிகம் அப்படின்றத பத்திலாம் தான் இந்த காணொலியில பார்க்க போறோம். அது மட்டும் கிடையாது, முக்கியமா இந்தியாவுக்கும் வரி விதிப்பேன்னு ட்ரம்ப் திரும்பவும் சொல்லிக்கிட்டே இருக்காரு. அது எந்த வகையில இந்தியாவுக்கு பாதிப்பா அமைய போகுது, இல்லை இந்தியாவுக்கு அவங்க ரொம்ப ஒரு முக்கியமான நண்பர் அப்படின்றதுனால இந்தியா இதில் இருந்து தப்பிச்சிடுமா அப்படின்ற விஷயங்கள் தொடர்பாகவும் பார்க்க போகிறோம். முதல்ல கனடா, மெக்சிகோ, சீனா இந்த 3 நாடுகளும் தான் யூஎஸ்க்கு மெயினான ஒரு எக்ஸ்போர்ட் பண்ணுற முக்கியமான நாடுகளாக இருக்காங்க. அப்படி இருக்கும்போதும் ட்ரம்ப் இந்த மாதிரியான ஒரு நடவடிக்கையை எடுத்திருக்காரு. குறிப்பாக சொல்லணும்னா கனடாவில் இருந்து இம்போர்ட் செய்யப்படுற ப்ராடக்ட்ஸுக்கு 25%, ஆனால் அதுவே ஆயில் மாதிரியான விஷயங்களுக்கு 10%, அதே மாதிரி சீனாவில் இருந்து இம்போர்ட் பண்ணுற ப்ராடக்ட்ஸுக்கு 10% வரியும் விதிச்சிருக்காரு. ஆனால் யூஎஸ்க்கு கடந்த 10 ஆண்டுகளுக்கும் மேலாக இவங்க 3 பேர் தான் முக்கியமான ட்ரேட் பார்ட்னர்ஸாக இருக்காங்க. இவங்க 3 பேர்கிட்ட இருந்து தான் அதிகமான ப்ராடக்ட்ஸ் யூஎஸ்க்கு இம்போர்ட் ஆகுது, அவங்க கிட்ட இருந்து எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போதும் ட்ரம்ப் இதை பண்ணதுக்கு அவர் சொல்கிற காரணம் இல்லீகல் இமிக்ரேஷன். இந்த இமிக்ரன்ஸ் நிறைய பேர் வரது, புலம்பெயர்பவர்கள் நிறைய பேர் வரது அமெரிக்காவுக்கு பிரச்சனைக்குரியதா இருக்குது, அதை நீங்கள் தடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் ட்ரக்ஸ் கடத்துறது அப்படின்றது அதிகமாகுது, ஸோ அதையும் நீங்கள் தடுக்கணும், அதுக்காக தான் இந்த டேரிஃபை நான் விதிக்கிறேன் அப்படின்னு அவர் ஒரு காரணத்தை குறிப்பிடுறாரு. அது மட்டும் கிடையாது, ட்ரம்ப் இந்த முறை மட்டும் கிடையாது, அவருடைய கடந்த ஆட்சியிலையும் இதே மாதிரி கனடா மேலே டேரிஃப் விதிச்சிருந்தாரு. அது கிட்டத்தட்ட ஓராண்டு வரைக்கும் ஒரு வர்த்தக போராதான் அமைஞ்சிருந்தது. அதுக்கு பிறகு 2 நாடுகளும் சேர்ந்து பேசி அந்த டேரிஃபை வாபஸ் பெற்றுக்கிட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு சூழல் இப்போ வருமா அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுது. முக்கியமாக இதில் பெரும்பாலும் அஃபெக்ட் ஆகிறது யூஎஸ்ல இருக்கக்கூடிய மக்கள் தான். காரணம், இப்போது இந்த கண்ட்ரீஸில் இருந்து யூஎஸ்க்கு இம்போர்ட் பண்ணுற இம்போர்ட்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க, இந்த வரிக்காக உள்ள காஸ்ட்டை கன்சியூமர்ஸ் மேலே தான் விதிப்பாங்க, அதாவது கஸ்டமர்ஸ் மேலே. அப்போ அவங்களுக்கு தான் அந்த பாதிப்பு அதிகமாகும், விலைவாசி ஏறும். ஒரு வகையில் இன்னொரு ரீசன் ட்ரம்ப் சொல்கிறது, யூஎஸில் இருந்தே நீங்கள் தயாரிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு டேரிஃப் அப்படின்றது சுத்தமாக கிடையாது, அப்போ உங்களோட மேனுஃபேக்சரிங் ஹப்பை இங்கே கொண்டு வந்து அமைங்க, அப்போ இங்கேருந்தே மேனுஃபேக்சர் பண்ணுங்கள், அப்போ அது உங்களுக்கு சுலபமாக இருக்கும் அப்படின்னு குறிப்பிட்றாரு. அப்போ யூஎஸ் ஃபர்ஸ்ட் பாலிசி அப்படின்றத என்கரேஜ் பண்ணும் விதமாகவும் இது அவர் கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனால் கனடாவும் சரி மெக்சிகோவும் சரி இவங்க வரி விதிச்சாங்க அப்படின்னா நாங்களும் திரும்பவும் கடுமையாக வரி விதிப்போம் அப்படின்னு தான் ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க. அப்போ இது தொடர்ச்சியாக ஒரு ட்ரேட் வாராக தான் இருக்கும். யூஎஸ் கன்சியூமர்ஸ் அஃபெக்ட் ஆனாலும் கூட ட்ரம்ப் அதை பற்றி கவலைப்பட மாட்டார்னு விமர்சகர்கள் சொல்கிறாங்க. காரணம், இதுக்கு மேலே அவர் பிரசிடென்ட்டுக்கு ரன் பண்ண முடியாது, இதுதான் அவரோட கடைசி டேர்மாக இருக்கும். அப்படி இருக்கும்போது அவர் இதை பற்றி கவலைப்பட வேண்டியதுக்கான அவசியம் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால ட்ரம்ப்போட மூவ் எப்படி இருக்கும் அப்படின்றத யோசிக்கவே முடியாது. கடந்த டேர்ம் அப்பையும் இதே மாதிரி டேரிஃப்ஸ் விதிச்சப்போ கனடா திரும்பவும் டேரிஃப் விதிச்சதுனால பாதிப்பு ஏற்பட்டுச்சு. அதனால தான் பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு முடிவுக்கு வந்தாங்க. சீனாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா அதிக அளவிலான தொலைபேசிகள், அதே மாதிரி சிப்செட்ஸ் இதெல்லாம் சீனா கிட்ட இருந்து தான் அமெரிக்கா வாங்குறாங்க. அப்போ அது ஒரு பெரிய கடுமையான சுமையாக அமெரிக்காவுக்கே கூட மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இருந்த போதிலும் அவங்க 10% அளவுக்கு இதுக்கு டேரிஃப் விதிச்சிருக்காங்க. 25% கம்பேர் பண்ணும்போது இது ஓரளவுக்கு குறைவு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் அடுத்தடுத்த ஸ்டெப் இது எப்படி முடிய போகுது அப்படின்றது மற்ற நாடுகள் எல்லாம் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்றத பொறுத்து தான். இதில் இந்தியா எங்கே வந்துச்சு, இந்தியா மேலே அமெரிக்காவுக்கு என்ன கோவம், இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு நல்ல நட்புறவு தானே இருந்து வருது அப்படின்ற ஒரு கேள்வி வரலாம். பிரிக்ஸ் கூட்டமைப்பு நாடுகள் தான் இதில் பிரச்சனைன்னு அமெரிக்கா தெரிவிக்கிறாங்க. இப்போ பிரிக்ஸ் கூட்டமைப்பு நாடுகளை பொறுத்த வரைக்கும் இவங்க வேர்ல்டு லெவலில், அதாவது குளோபலி ட்ரேட் நடக்குது அப்படின்னாலே வர்த்தகம் எல்லாமே அமெரிக்க டாலர் முறையில் தான் நடைபெறும். ஆனால் பிரிக்ஸ் நாடுகள் எல்லாம் சேர்ந்து அதுக்கு மாற்றாக வேறொரு நாணயத்தை கொண்டு வர போகிறாங்க அப்படின்ற ஒரு அச்சத்தின் காரணமாக, அச்சம்னு கூட சொல்ல முடியாது, எங்களோட மதிப்பை நாங்கள் குறைச்சிக்க கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் காரணமாக தான் ட்ரம்ப் இந்த மாதிரி பேசி வரதா சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் கடந்த 2 நாட்களுக்கு முன்னாடி அதை அவர் திரும்பவும் ரொம்ப காட்டமான வார்த்தைகளை பயன்படுத்த முடியாத வார்த்தைகளையும் பயன்படுத்தி ஒரு மிரட்டலை விடுத்திருக்காரு. முக்கியமாக சொல்லணும்னா இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்பு நாடுகளில் இந்தியா, சீனா, ரஷ்யா இதுதான் முக்கியமான நாடுகள் அப்படின்னு நாம குறிப்பிடலாம். இப்போ ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் அவங்க போரில்
இருக்கிறதுனால அமெரிக்கா சைடில் இருந்து பொருளாதார தடைகள் நிறைய விதிக்கப்பட்டிருக்கு. அப்போது இந்தியா ரஷ்யா கிட்டேருந்து அதிக அளவில் இம்போர்ட் பண்ணுறாங்க. அப்போ ரஷ்யா கிட்டேருந்து நாம் வாங்கும்போது நம்ம அமெரிக்கன் டாலரில் அந்த பர்ச்சேஸை பண்ண முடியாது. அப்போ நமக்கு ஒரு மாற்று தேவைப்படுது. அதனால் நாம் அதற்கான வேலைகளை செய்ய வேண்டிய ஒரு நிலையில் இருப்போம். இதெல்லாம் தான் இப்போ தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதா பிரிக்ஸ் தரப்பு நாடுகள் சொல்கிறாங்க. முக்கியமாக ரஷ்யா தான் இதில் பயங்கரமாக ட்விஸ்ட் அடிச்சிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா கடந்த டிசம்பர் வரைக்கும் அவங்களும் இந்த மாற்று நாணயம் தொடர்பாகவும் பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ அவங்க ட்ரம்ப் பதவி ஏற்றதுக்கு அப்புறம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் அந்த மாதிரி ஒரு ஐடியாலேயே கிடையாது, நாங்கள் மற்ற மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரியான பிற விஷயங்கள் தொடர்பாக தான் பேசியிருக்கோம், ஆனால் அமெரிக்க டாலருக்கு மாற்றாக ஒரு நாணயத்தை கொண்டு வர ஐடியா எங்களுக்கு கிடையாதுன்னு ரஷ்யா ட்விஸ்ட் அடிச்சிட்டாங்க. அதே மாதிரி இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியாக முன்னாடியில இருந்தே வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் சொல்லிட்டு வராரு, இந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் இந்தியா கிடையாது, நாங்கள் அந்த மாதிரியான பேச்சுவார்த்தையில் ஈடுபடவும் இல்லை அப்படின்றத தொடர்ச்சியாக சொல்லிட்டு வராங்க. அடுத்ததா இப்போ ட்ரம்போட பதவியேற்பை தொடர்ந்து பிரதமர் நரேந்திர மோடி அமெரிக்காவுக்கு போகிறதுக்கான பேச்சுவார்த்தைகளும் இப்போ நடைபெற்று வருது. அதுக்கான அப்பாயின்மெண்ட் சுமூகமாக அமையும் போது இந்த விவகாரம் தொடர்பாகவும் நிச்சயமாக பேசப்படும்னு எதிர்பார்க்கப்படுது. ஆனாலும் கூட அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அவங்க இந்தியாவுடைய நட்பு நாடாக தான் தொடர்ச்சியாக இருந்து வராங்க. இந்தியா மேலே அந்த அளவுக்கு காட்டமான ஒரு வரி விதிக்க மாட்டாங்க அப்படின்றது தான் பெரும்பாலான விமர்சகர்களோட கருத்தாக இருக்குன்னு நம்ம சொல்லலாம்.